Physics. Okay, in the video la 10th standard science lesson 1 law of motion la irukkoodiya book bag exercise number 1 da paaka porom. So first question read panniralam. Two bodies have a mass ratio of 3:4. The force applied on the bigger mass produces an acceleration 12 ms inverse 2. What could be the acceleration of the other body if the same force act on it? ஓகே கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு டூ பாடிஸோட மாஸ் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கலாம். ரெண்டு ஆப்ஜெக்டோட மாஸ் ரேஷியோ M1 M2, அதாவது 3 kg 4 kgன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏன்னா இதோட ரேஷியோ தானே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம அசியூம் பண்ணிக்கிடுவோம் இதை ஃபஸ்ட்டு மாஸோட வேல்யூ 3 kg, செகண்ட் மாஸோட வேல்யூ 4 kg. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, த ஃபோர்ஸ் அப்ளைட் ஆன் த பிக்கர் மாஸ் ப்ரொடியூசஸ் அன் ஆக்ஸலரேஷன் ஆஃப் 12 ms இன்வர்ஸ் 2. அப்போ என்ன சொல்கிறாங்க, ஸோ பிக்கர் மாஸில் நான் ஒரு ஃபோர்ஸை நான் அப்ளை பண்ணேன் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஆக்ஸலரேஷனோட வேல்யூ 12 ms இன்வர்ஸ் 2. ஸோ இதுதான் பிக்கர் மாஸில் இருக்கக்கூடிய ஆக்ஸலரேஷன் வேல்யூ. ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், வாட் குட் பி த ஆக்ஸலரேஷன் ஆஃப் த அதர் பாடி if the same force act on it. அப்போது சேம் ஃபோர்ஸை நான் இங்கேயும் ஆட் பண்ணேன் அப்படின்னா இங்கேயும் நான் அப்ளை பண்ணும்போது இந்த ஸ்மால் மாசஸில் இருக்கக்கூடிய ஆக்ஸலரேஷனோட வேல்யூ என்ன, இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கிவன் வேல்யூஸ்லாம் எழுதிடலாம். ஸோ என்னென்ன கிவன் வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஸ்மாலர் மாஸ் M1 is equal to 3 kg. ஸோ ஸ்மாலர் மாஸோட ஆக்ஸலரேஷன் நம்ம கண்டுபிடிக்கணும் A1. நெக்ஸ்ட்டு பிக்கர் மாஸ் M2 4 kg. பிக்கர் மாஸோட ஆக்ஸலரேஷன் A2 வந்து கொடுத்துருக்காங்க 12 ms இன்வர்ஸ் 2. ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம ஃபஸ்ட் பிக்கர் மாஸ்க்கு அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ் தான் ஸ்மாலர் மாஸ்க்கும் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிச்சிடலாம், இந்த ரெண்டு வேல்யூவையும் அதாவது M2 A2 வச்சு ஃபஸ்ட்டு F2 கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஆல்ரெடி நியூட்டன்ஸில் ஃபோர்ஸ்க்கான ஃபார்முலா தெரியும் இல்லையா, F is equal to M into A. ஸோ அதே ஃபார்முலா இங்கே யூஸ் பண்ணி F2 is equal to M2 into A2. ஸோ அப்போ என்ன வரும், 4 into 12 48. F2 ஓட வேல்யூ 48 நியூட்டன். ஸோ F2 கண்டுபிடிச்சிட்டோம் 48 நியூட்டன். இப்போ கொஸ்டினில் கொடுத்துருக்கக்கூடிய கண்டிஷன் நம்ம என்ன கொடுத்துருக்காங்க, சேம் ஃபோர்ஸ். அப்போது F2 is equal to F1 இல்லையா. ஸோ அப்போ அதை யூஸ் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு மாஸோட ஆக்ஸலரேஷன் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்போ F1க்கு 48 is equal to மாஸோட வேல்யூ 3 kg, ஆக்ஸலரேஷன் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ A1 is equal to 3 இங்கே டினாமினேட்டரில் போகும் 48/3. ஸோ இப்போ நம்ம கேன்சல் பண்ணும்போது நமக்கு 16 கிடைக்கும். ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் ஃபஸ்ட்டு ஸ்மாலர் மாஸோட ஆக்ஸலரேஷன் A1 is equal to 16 ms inverse 2. ஸோ இதுதான் இதோட ஆன்சர். தேங்க்யூ.